எஸ்தர் ஒரு நல்ல ராஜாத்தியாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். 127 நாடுகளுக்கு அவள் ராஜாத்தியாக மாறுறா. ஆனால் மொர்தெகாய் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, நீ ராஜாத்தியாக மாறிட்ட, உனக்கு சோகம் கிடச்சிருச்சு, நீ அமைதியாக இருந்து யூதர் கொல்லப்படுவதற்கு நீ அமைதியாக இருப்பாயே. ஆனால் ஒருவேளை இந்த காலத்தில் நீ உதவியாக இருக்கும்படிக்கு இந்த மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீ மேன்மையில் இருக்கிறன்றது உண்மை, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த மேன்மை கொடுத்தார் என்பதை நீ உணரணும். நீ இந்த மேன்மை பெற்றுக்கொண்டது உன்னுடைய சுகத்திற்காய், உன்னுடைய நாட்களுக்காய் கிடையாது. இது யாருக்கோ ஒருவருக்கு பயன்பட வேண்டியதை தேவன் உன் மூலமாய் செய்கிறார். எஸ்தரும் உபவாசித்து அவள் ஜெபித்தாள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் குறிப்பிற்கு வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஆசரிப்பும் எதற்கு என்று சொன்னால், நாம் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, சந்தோஷிப்பிக்கிற தேவன் நம்மேல் அடுத்த கவனம் எதை செலுத்த போகிறார் என்கின்ற, அடுத்த செயல் என்ன செய்ய போகிறார், அடுத்த கிரியை என்ன எதிர்பார்க்கிறார் என்கின்ற அடுத்த எதிர்பார்ப்பு என்ன என்பதிலே நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும்.